அதாவது பஸ் டிரைவர் ஒருத்தர், அவருக்கு பஸ்ஸே ஓட்ட தெரியாது. ஆனால் பஸ்ஸு ஃபுல்லாக ஆளை ஏறி உட்கார வச்சுக்கிட்டு பஸ் ஓட்ட கற்றுப்பாரான். அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ தமிழ்நாடு. அது கூட பரவாயில்ல, நீங்கள் பஸ் ஓட்ட தெரியாத ஆள் கூட உட்காந்து போகிறீங்க ஓட்டு போட்டவங்க. நாங்கள் ஏன்டா வரணும், எங்களை ஏன்டா கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு போறீங்க? இன்னைக்கு நீங்க ரீ எலெக்ஷன் வச்சீங்கன்னா விஜய் தான் ஜெயிப்பாரு. பார்த்தா நீனும் சாவலையா? சாவலையாவா? என்ன பொறுத்த வரைக்கும் கட்சி அரசியலை விட மக்கள் அரசியல் தான் உண்மையான நேர்மையான அரசியல். அந்த நேர்மையை என்னால விட்டு கொடுக்க முடியாது. இவனுங்க முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. கட்சி தலைவி அம்மாவோட முடிஞ்சிச்சு நினைச்சோம். பெண்கள் எல்லாம் தைரியமா நடமாட முடியாது அவ்வளவுதான் நினைச்சோம். ஆனா இப்போ அண்ணன் வந்த பிற்பாடு எங்களுக்கு தானா தைரியம் வந்துருச்சுப்பா. இனிமே நாங்க எல்லாரும் தைரியமா நடப்போம்ப்பா. தனிமையில கூட இருட்டுல கூட தைரியமா நடப்போம்ப்பா. எங்க அண்ணன் தளபதி வந்ததால. சென்னையில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக போக்சோ வழக்கில் தாவேக நிர்வாகி உன் கட்சிக்காரங்களே கற்பழிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் உன்னால பார்க்க முடியுதா? தூத்துக்குடி அருகே கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஈடுபட்டதாக தாவேக நிர்வாகிகள் உன் கட்சிக்காரங்களே கற்பழிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் உன்னால பார்க்க முடியுதா? தாவேகவில் இணைந்து கட்சி நிர்வாகியாகவும் செயல்பட்டு வருகிறார். 10ஆம் வகுப்பு மாணவியின் வீட்டிற்கு நள்ளிரவில் சென்று மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. உன் கட்சிக்காரங்களே கற்பழிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் உன்னால பார்க்க முடியுதா? விடு மச்சான், உனக்கு நேரமே சரியில்லடா. நேரெல்லாம் நல்லாதான் இருக்குது, சேர்க்க சரியில்லடா. சங்கூதியாச்சு. இன்னைக்கு வெள்ளிவாக்கத்துல கரண்ட் இல்லை. மின்சாரம் நம்ம எங்கேயும் தட்டுப்பாடு இல்லைன்னு முதல்ல சொல்லிட்டோம். கவர்மெண்ட் பில்டிங் இருக்கு, ரோட்ல சீரியல் லைட் இருக்கு, யாப்பாவது மக்களுக்கு கரண்ட் இல்ல. வீட்டு வேலை செய்யறோம்னா தூங்கினா தானே வேலை செய்ய முடியும். பிச்சைக்காரங்களாட்ட ரோட்ல வந்து நிக்கணுமா? இவங்களுக்கு ஏபி பில் கட்டிட்டு அண்ணாதான் ஆச்சுங்க. ஒரு வேலை சோத்துக்கு எங்க போய் இப்போ நாளைக்கு வேலைக்கு போனா இவங்களா வந்து கொடுக்க போறாங்க எங்களுக்கு. நம்ம வந்து மின்சாரம் தட்டுப்பாடு கிடையாது. பீக் ஹவர்ஸ்ல மட்டும் கடந்த வாரங்கள்ல 2 நாள் வந்து விண்டு மில்ல பவர் இல்ல. அதனால வந்து ஒரு சில இடத்துல நம்ம திடீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு. அது ஒரு சில ஒரு 10-15 நிமிஷம் சரி செய்யப்பட்டு நம்ம மின் தட்டுப்பாடு எங்கேயுமே ஏற்படவில்லை. என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? மக்கள் சித்தா எனக்கு என்னன்னு இருக்கணும் எல்லாரும், அப்படிதானே? சொல்லுங்க, டெல் மீ. கேள்வி கேட்டா டிஎம்கேயா ஏடிஎம்கேயா டிவிகேயான்னு சொல்லி எங்களை கேவலப்படுத்துவீங்க. சாகுங்க, வேற என்ன சொல்லுவேன்? எவனுக்கோ சாவு வருது, இவனுக்கு வரமாட்டேங்குதா? குழந்தைங்களாம் பாவம் ஐயா, பேசவும் விட மாட்டீங்க. பேசினாலும் எங்களை குறை சொல்லுவீங்க, காயப்படுத்துவீங்க. நாங்களே செத்து போறோம். மக்கள் எப்படி போறா உங்களுக்கு என்னங்க? இது திமுக தான் சதி பண்ணுதுன்றாங்க கரண்ட் நிக்கிறது. தேவையில்லாம அதுக்கு ஏதோ வாயை கொடுத்து மாட்டி விட்டுறாரா? ஏற்கனவே பட்ட காய ஆறல. அவங்கள தொட்டுக்கினா தானே இவன் வாழ முடியும். அவங்கள தொல்லனா இவன் வாழ முடியுமா? இது வரலாம் ஒரே ஒரு கரண்ட் கூட போனது கிடையாது. அவ்வளவு நிம்மதியா இருந்தோம். 1 hour கரண்ட் போனா போன் பண்ணோம்னா டக்குன்னு போடுவாங்க கரண்ட். போனே எடுக்க மாட்டேன்றாங்க. டேய் நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவன். விஜய கட் பண்ணாரா? விஜய் யாரும் தூங்க கூடாதுன்னு கட் பண்ணாரா? சிஎம் சார் வந்து தூங்க கூடாது, நீங்க நிம்மதியா எனக்கு ஓட்டு போட்டவங்க யாரும் நிம்மதியா இருக்க கூடாதுன்னு கட் பண்ணாரா? கரண்ட கட் பண்றது வந்து ஆட்சி ஆள்றவங்க கிடையாது, எதிர்கட்சிக்கு கூட பண்ணுவாங்க. நான் வித்த காசு கோலிக்கு கொடுத்துட்டு வா. பவர் கட் பிரச்சனை தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கு. எல்லா இடத்துலயும் பவர் கட். இதை கேட்டா டிஎம்கேவோட சதின்னு சொல்லுவாங்க. ஆனா பவர்ல இவங்க தான் இருப்பாங்க, இதுக்கும் முட்டு கொடுப்பாங்க. ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. பொறுமையா வாங்கி ஒத்தர வாங்கி. எக்ஸ்கியூஸ் மீ, சாரி. கோச்சுக்காதீங்க மாமி, அதுல மாமா கிட்ட சொல்லிடாதீங்க. தேங்க்யூ. 30-40 பேர் போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, போடுறாங்க ஆஃப் பண்றாங்க, போடுறாங்க ஆஃப் பண்றாங்க. நாங்க வேலை வெட்டிக்கு போக தேவையில்லையா? காலையில இருந்து கஷ்டப்பட்டு நைட்டு சாப்பிட்டு தூங்குற டைம்ல இந்த மாதிரி கரண்ட்டை கட் பண்ணா அப்ப குழந்தைங்களை வச்சுக்கிட்டவங்க என்ன கஷ்டப்படுவாங்க சொல்லுங்க? அண்ணே உடனே தானே இவ்வளவு நாள் அந்த பிரச்சனைகள்லாம் இல்லாத இருந்துச்சு. பரவாயில்ல, விஜய் வந்து நல்லா சேர்ந்து இருக்கிறாரு. நாங்கெல்லாம் வேலைக்கு வீட்டு வேலைக்கு போயிட்டு வந்து கொஞ்ச நேரம் படுப்போம். தினம் டெய்லி கரண்ட் போயிட்டா அப்புறம் நாங்க எப்படி தூங்குறது?
பகல்ல அப்படிதான் ஆஃப் பண்றாங்க, நைட்ல அப்படிதான் ஆஃப் பண்றாங்க. அப்புறம் நாங்க எப்படி வாழறது? இங்க உங்களுக்கு முடியல விட்டுட்டு போயினே இருக்கணும். இவ்வளவு காலமா இப்ப ஸ்டாலின் வந்தாரு, இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இல்லாத இருந்தது. இப்ப ரொம்ப பிரச்சனை ஆயி போச்சு. இங்க பாருங்க, வாழ்க்கைன்னா சில அடிகள் விழத்தா தெரியாப்பா. நாங்க வந்து டிவிக்கே திமுக அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. அதை பத்தி நாங்க பேசவும் வரல. எங்களுக்கு தேவை கரண்ட் எதனால பாதிக்குது, அதை நீங்க சொல்லுங்க. ரீசன் சொன்னா தானே எங்களுக்கும் தெரியும். திமுகலாம் நீ என்ன பண்ற? நம்ம குடோன்ல இருக்கிற பருத்தி முட்டை எடுத்துட்டு போய் நம்ம பண்ணை வீட்டுல வச்சு. சரி வாஜர. பேயே திமுகலாம் பண்ணை வீட்டுல வைக்கிற பருத்தி முட்டை எடுத்துட்டு போய் நீ தென்னந்தோப்புல வச்சிரு. சரிங்க வாஜர. கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு நியமிக்கப்பட்ட காவல் அதிகாரிகள் உங்களுக்கு வந்து பண்ற பிளேஸ்ல இல்ல பஸ்ல போற போது வழித்தடத்தில் நடக்கும் போது ஏதாவது பாலியல் தொடர்பான தொந்தரவுகளோ வேற ஏதாவது குடும்ப வன்முறைகளோ எது இருந்ததுன்னா இமீடியட்டா நீங்க 100க்கு கால் பண்ணீங்கன்னா உங்க இருக்கிற இடத்துக்கு இமீடியட் ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது எங்களோட வேலை. சார், இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே? இருக்கலாம். இவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு என்ன வேலை வாங்குறதுன்னே தெரியலையே. மற்ற கட்சி கேர்ள்ஸ் வந்து தாவேக்கா அரசை பத்தி பேசக்கூடாதா, பேசினா இவங்களுக்கு அப்படியே எரியுதாமா. என்னன்னா இவங்களை பத்தின உண்மைகள் எல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சிரும்ட்டு. அதனால கமெண்ட்ல வந்து அசிங்கமாவும் கேவலமான வார்த்தைகளையும் பேசி அதுவும் ஃபேக் ஐடியை வச்சு பேசுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? இந்த பொட்டு மாமா தான். என்ன நியாயம்? அநியாயமா இல்ல? உங்களுக்கு அடுக்குமா? ஏன்னா இவனுங்க பேசினா கேர்ள்ஸ் எல்லாம் அப்படியே பயந்து போய் மனம் முடிஞ்சு பேச மாட்டாங்க. கொத்தா மயிரை கூட புடுங்க முடியாதுடா, நீ எல்லாம் ஒரு ஆளு பொண்ணு, நீ கமெண்ட் பண்றதுனால நாங்க பேசாம போயிருவோமா. நீங்க இப்படி எல்லாம் பேசினால தானே நாங்க இன்னும் உங்களை வச்சு கிழிப்போம். சரியா? ஒரு மயிரை கூட நீங்க எல்லாம் புடுங்க முடியாது. சார் ரொம்ப போடாது சார், எனக்கு கூச்சமா இருக்கு. மேடம், தொடப்ப கட்ட அப்படின்னு சொன்னதுக்கு இவ்வளவுக்கும் வருது. ஒத்த கூதி அறுத்துருவேன், வீட்டை புகுந்து அறுத்துருவேன். இந்த வார்த்தைகளை நான் சொல்லல, உங்க டிவிக்கு ஆளுங்க நான் பேசுறதுக்காக சொல்றாங்க. புரியலையே. சொல்றேன்ப்பா. நான் பேக் ஐடிதான்டா, உங்க அம்மா சொல்லு வரேன். உங்க சிப்பை பத்தி பேசுனா பேசுறது ஏன்டா வித்தியாசம் நீ ஊம்புறீங்க? அவனை எந்த ஊரா சொல்றான்? இந்த மாதிரி ஆளுங்களை ஊர் புண்டா இருக்கிறதுக்கு கைங்க மாட்டம் பார்த்து எம்மாடி லாயலிஸ்ட். தப்புனா முதல்ல உங்க கட்சியில இருக்கிற ஆம்பளைங்களை போய் சரி பண்ணு. இங்க வந்து நொட்டக்கூடாது. சரியா? இந்த பவன் கல்யாணம்னா தமிழ்நாட்டோட அரசியல் ரொம்ப ஈஸியானது. யார் வேணாலும் வந்து சிஎம் ஆயிடலாம். ஒரு கட் அவுட், பாலாபிஷேகம், ஹேலோகிராம் இது வச்சா போதும், ஈஸியா சிஎம் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி மேடையில பேசி சிரிக்கிறது. அந்த அளவுக்கு வந்து ஃபன் ஆயிடுச்சு நம்ம தமிழ்நாடு. ஆமா, இந்த மக்கள் வந்து இப்படி தேர்ந்தெடுத்திருக்காங்க சிஎம். மக்கள் வந்து பெருசா எதையும் வந்து யோசிக்க மாட்டாங்க. நீ அழகா இருந்தா போதும், ஸ்மார்ட்டா இருந்தா போதும், நல்லா நடிக்கிறவரா இருந்தா போதும், அது போதும் தமிழ்நாட்டோட சிஎம் ஆகிறதுக்கு. அவரை சுத்தி கீழே இருக்கிற அத்தனை கர்நாடகால இருக்கிற அத்தனை அரசியல்வாதிகளும் சேர்ந்து கூட சொல்லி சிரிக்கிறாங்க. பாருங்க நம்ம தமிழ்நாடு எப்படி வந்து எல்லாரும் சிரிச்சு கலாய்க்கிற நிலைமைக்கு வந்துட்டு கொண்டு வந்துட்டீங்க. இவனை கொன்னிடலாமா? பெண்களுக்கு எதிராக இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்ற ரியாலிட்டிய புரிஞ்சுக்கணும். சென்னையில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக போக்சோ வழக்கில் தாவேக நிர்வாகி உன் கட்சிக்காரங்களே கற்பழிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் உன்னால பார்க்க முடியுதா? தூத்துக்குடி அருகே கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஈடுபட்டதாக தாவேக நிர்வாகிகள் உன் கட்சிக்காரங்களே கற்பழிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் உன்னால பார்க்க முடியுதா? தாவேகவில் இணைந்து கட்சி நிர்வாகியாகவும் செயல்பட்டு வருகிறார். 10ஆம் வகுப்பு மாணவியின் வீட்டிற்கு நள்ளிரவில் சென்று மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. உன் கட்சிக்காரங்களே கற்பழிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் உன்னால பார்க்க முடியுதா? இந்த பிரச்சனைகள்லாம் ஏன் நடக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது சுத்தி பாத்தீங்கன்னா ஒரே இடத்துலதான் வந்து நிக்குது. உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு, ஸ்டாலின் சாரோட பையன், அவரோட 2 காலை தூக்கி நம்ம 2 கண்ணில் வச்சுக்கணும், அந்த அளவுக்கு செஞ்சிருக்காரு. சும்மா சொல்லக்கூடாது. நைட்டு 1:30 மணிக்கு இங்க மழை, ஐசஸ் பள்ளிவாசல்ல வந்தாரு. தூக்கத்தை விட்டு, பசியை விட்டு, பொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டு, வீடு வாசல் விட்டு, குடும்பத்தை விட்டு வந்தாரு. அந்த மூலையிலிருந்து என்கேடி ஸ்கூல் மூலையிலிருந்து மீசார்பேட்டை வரைக்கும் தண்ணி இவ்வளவு தூரம். கர்ப்பிணி பெண்களோட ஹாஸ்பிட்டல் அங்க இருக்கு. அதை தாண்டா சின்ன பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல் இருக்கு. ஒரே ஒரு போன் தான், எவன் பண்ணான்னு தெரியல, உடனே வந்துட்டாரு. இவ்வளவு தூரம் தூக்கின்னு நேரா வந்து குச்சி விட்டு குத்தி எல்லா தண்ணியை கிளியர் பண்ணி விட்டு விடிய காத்தால 5 மணி தான் போனாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.